பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். வளர்ந்த பிறகு அவங்க திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்படி மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, என்னப்பா திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எங்க அப்பாவை இருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். டக்குன்னு சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்பா கேட்டிருக்காரு சார். நம்மள அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். அவர் நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? சாரி, எனக்கு தெரியாது. அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்லை. அது அனாவசியம். இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? அப்படி எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா, கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும், இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு நாள் எப்போயா பார்க்கணும்னு நினச்சா நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்கிறது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. ஒரு சார் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும். நாங்கள் பாண்டிச்சேரியிலையும் இருக்கிறோமே கூட. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். உங்க அவர்கிட்ட பக்கத்தில் கொடுங்க. பொண்ணுகிட்ட ஃபோன் வந்தா எவ்வளோ குறுகுறுன்னு அப்படி இருக்கும், குறுகுறுன்னு ஓடணும்னு தோணும். எவ்வளோ ஆசையா இருக்காது. என்னடா சிரிப்பு? என்ன அப்பு? இப்ப எங்க மாப்பிள்ள சொல்றேன் சார், நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிள்ள கூட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனா மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. அது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நான் உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். அது ஈவன் எங்கள் மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் சிறப்பு விருந்தினர்களோடு. விளங்கிரும்.